ஹாய், சாரீ ஃபிலிப் ஃபிட்டிங் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நமக்கு பின்னாடி விட போகிற அந்த கிளாத்தை ஃபுல்லுமே மடித்து பின் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட் அதை என்னோடய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நான் அதை மெஷர் பண்ணி அதை இப்போ செட் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் அயர்ன் பண்ணிக்க போகிறேன். நமக்கு செஸ்ட் ப்ளீட் அந்த இடத்துல லூஸ் வருதுன்னா இப்படி நம்ம இழுத்து வச்சு கிளிப் குத்தும் போது நமக்கு அந்த இடத்துல டைட் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, டவுட் எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சென்டர் ஃப்ளீட்டுக்காக நான் மெஷர் பண்ணி அதை லைன் பை லைனாக எடுத்து வச்சு பின் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம வச்சா போதும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு இடமா பின் கொடுத்து அதை சரி பண்ணிக்கிறேன். மேலே எப்படி பண்ணமோ அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங்க்காக நான் கிளாத் அப்படியே பேக் சைடு திருப்பி போட்டு வச்சுருக்கேன். லைனுங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே துணியை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சென்டர் ஃப்ளீட்டை சென்டரில் வச்சுட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எவ்வளோ தேவையோ நம்ம கவர் சைஸுக்கு அதை மெஷர் பண்ணிக்கலாம். செஸ்ட் ஃப்ளீட்டை அதோட அளவு எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தை நாம் சுற்றி விட தந்தாலும் சுற்றி விட்டுக்கலாம், இல்லை இப்படி மடித்து பின் குத்த தந்தாலும் குத்திக்கலாம். இப்படி 2-3 வாட்டியாக ஃபோல்ட் பண்ணி 2-3 இடத்துல பின் குத்திக்கோங்க. இப்போ நான் அதை கவருக்குள்ளே போடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்